வருவார்கள். அதே சொத்து சுகம் இல்லை என்றால் ஆமா அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் அனைத்து சொக்கார மக்கள் வருவார்கள். இப்போது நமக்கு அனைத்து செல்வம் இருந்த போதும் எல்லா சொக்காரம் இருந்த போதும் மணவாளா என்ன இருந்து என்ன செய்ய இதுவரைக்கும் குழந்தை இல்லையே அவ அடித்துதான் புரண்டலேதான் ஆவரணம் மன்னவனே குழந்தை செல்வம் பிறப்பத பொறுத்தவரோடே மன்னவனே மதனை செல்வம் பிறப்பத மதனை செல்வம் மாணீர்களுடன் வாழ்வத மன்னனிடம் முகம் பார் முத்து முத முகவல்ல மன்னவன மணவாள் மதிப்பு உள்ள பூமா என்ன இருந்து நமக்கு குழந்தை சொல்வோம் இந்த நாகலோக நலமுடனே வாழ்ந்து வாரம் இத்தனை செல்வம் இருந்தாலும் தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்த போது தரணியாளர் மன்னவன மணவாள மன்னவன இந்த மங்கையுட வார்த்தைகளும் மன்னனிடம் முகம் பார்த்து அந்த நாக கண்ணிபன் கோடி நலமுடனே சொல்லுவாள் மன்னவா மணவாளா இத்தனை கோடான கோடி தர்மங்களும் செய்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்கலையே மன்னவா மணவாளா சுவாமி மாதானம் மோதானம் சொல்லும் போது செய்திட்டாலும் மதலை செல்வம் இருக்கலையே மன்ன ஆண்டவனை அடுத்து என்ன செய்ய வேண்டும் ஆண்டவனை நினைத்தால் அருங்கவலை தீரவும் என்று நாகக்கண்ணி நாகராஜன் இடத்தில் சொல்லும் போது அட நாகக்கண்ணி இத்தனை செல்வம் செய்த போதிலும் சரி உன் ஆசை எதுக்காக இருக்கின்றது அதையும் செய்து பார்ப்போம் என்று நாகக்கண்ணி என்ன செய்கின்றான் இரண்டு பேரும் நாகராஜ நாகக்கண்ணியும் எங்க வருகின்றார் நாகலோக பட்டணத்திலே வந்து பகவானை நினைக்க வேண்டும் பகவானை நினைக்க வேண்டும் பாரத்தவோ செய்ய வேண்டும் அந்த தவத்தினுடைய
மகிமையாளே குழந்தை வர வாங்க வேண்டும் குழந்தை வர வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் மனமதியில நினைக்கின்றாரே நாகராஜ நாகக்கண்ணி இத்தனை தான தர்மம் செய்த போதிலும் இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று நாகராஜ நாகக்கண்ணியும் மனதிலே நினைக்கின்றார். ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும். நினைத்தால் ஆண்டவன் அருள் இருந்தால் அனுக்கிரகம் இருந்தால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியால் பகவானை நினைக்க வேண்டும். பகவானை நினைக்க வேண்டும். பாரதவோ ஈசனை தான் நினைக்க வேண்டும். அருந்தவசி செய்ய வேண்டும். என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியால் மணவரும் தேவியும்மா இரண்டு பேரும் ஒன்று கூடி காணாக வனத்தருகே இரண்டு பேரும் வந்தல்லவோ நாகராஜ நாகக்கண்ணி ஆமையோ ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும். அருந்தவசி இருக்க வேண்டும். ஆண்டவன் பகவான் அருளாலே இந்த குழந்தை வரம் வேக வேண்டும். மனதிலே நினைத்து நாகராஜ நாகக்கண்ணி தகுந்த இடத்தை ஆண்டன் பகவான் நினைத்து நம்ம தவம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அகல ஆள குளிய வெட்டி குளிக்கு மேலாக ஆகஞ்சிப்பி புளிய சிப்பி புஞ்சஞ்சிப்பி யாக வளர்த்து அதற்கு மேலாக நாகராஜ நாகக்கண்ணி என்ன செய்கின்றார்? ஆண்டன் பகவான் நினைக்க வேண்டும் என்று அருந்தவசி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை குளித்து நல்ல நீராடி நாகராஜ நாகக்கண்ணி கோலவர்ண பட்டுடுத்து திருநீரும் காப்பணிந்து ஆண்டவனே தஞ்சமென்று பகவானே தஞ்சமென்று நாகராஜ நாகக்கண்ணி திருநீரும் பூசி கொண்டு ஆண்டவனே தஞ்சமென்று தவம் இருக்க வாரார்கள். அவர் வாரார்கள். என்னையாது நடக்குமானார்
ஆண்டவ பகவான் நினைத்து நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்க வேணும் என்று ஆளாகல குழிய வெட்டி அதுக்கு மேலே ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி அனைத்தையும் வளைத்து அதுக்கு மேலையாக நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி இரண்டு பேரும் இந்த இடம் தேர்ந்தெடுத்தும் அமையோ தளவாழ என விரித்து நாகராஜ நாகராஜ நாகக்கண்ணி தளவாழ 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 இலைக்கு மேலே சம்பாடல்ல சம்பானல்லி தேங்காய் பழம் தேங்காய் பழம் தேங்காய் பழம் உடைத்து வைத்து தேங்காய் பழம் உடைத்து வைத்து சிவபூசை செய்து வரும் நாளையிலே செய்து வரும் நாளையிலே என்னையாது நடக்குவானார் சிவபூஜை தான் முடித்து நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி பெண் கொடிய நாகக்கண்ணி பெண் கொடிய பகவான நினைக்க வேணும் பாரதவோ என்று சொல்லி மனதில் எண்ணி ஆனவனை நினைக்க வேண்டும் அருந்தவது செய்ய வேண்டும் பகவான நினைக்க வேண்டும் பாரத்தவன் செய்ய வேண்டும் இலைவாழை இலை விரித்தார் தளவாழை இலைக்கு மேலே தளவாழை இலைக்கு மேலே தேங்காய் பழம் உடைத்து வைத்து கும்பமதை ஏற்றி வைத்தார் கும்பத்தடி மேலே எல்லாம் கும்பத்துக்கு மேலே எல்லாம் தேங்காய் பழம் ஒன்று வைத்தார் தேங்காய் பழம் மேலே எல்லாம் எலும்பு சம்பளத்தை வைத்து எலும்பு சம்பளத்தில் ஈரகொட்ட 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 பாக்கு மேலே ஈரகொட்ட பாக்கு மேலே எலும்பு சம்பளத்தை வைத்தார் எலும்பு சம்பளத்து மேலே குண்டு மணி கடுகு மேலே குண்டு மணி பருப்பு வைத்தார் குண்டு மணி கோழி முட்டையில வைத்தார் கோழி முட்டை ஒத்தமல்லி இதழ வைத்து ஒத்தமல்லி இதழ சிறுகடுகு கொண்டு வைத்தார் சிறுகடுகு மேலே எல்லோ சிறுகடுகு ஐயடே செப்பு ஊசி நாட்டுவாரா நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியால் ஆண்டவன் பகவானை நினைத்து அருந்தவசு செய்ய வேண்டும் என்று நாகராஜ நாகக்கண்ணி ஊசி நாட்டி ஆண்டவனை பகவானை நினைத்து அருந்தவசு செய்து வருகின்றார் அவர் எப்படி செய்கின்றார் உண்ணாகாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையவன் புகழை மறந்திடாமல்
அருந்தவசி சிவ சிவ சிவதவசி நாகராஜன் இரண்டு பேரும் பகவானை மனதில் பாரதவோ செய்து வாரார் செய்து வாரார் ஆண்டவன் பகவானை நினைத்து உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் புகழை மறந்திடாமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆகாரம் உண்ணாமல் அரகர அரணை என்று சிவ சிவ சிவனை என்று நாகராஜ நாகக்கண்ணியும் ஒரு மதலை வர வேணுமென்று தவங்கள் செய்து வருகின்றார். குழந்தை வர வேணுமென்று ஆண்டவன் பகவானை நினைத்து அல்லும் பகலும் அருந்தவசு செய்து வருகின்றார். ஆண்டவன் பகவானை நினைத்து அல்லும் பகலும் அணிதினமும் உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் புகழை மறக்காமல் பகவானை தஞ்சம் என்று பாரத்தவம் செய்து வருகின்றார். ஆண்டவனை தஞ்சம் என்று நாகராஜ நாகக்கண்ணி செய்து வருகின்ற தவமானது காற்றடித்து மணல் குமித்து கரையாம்புட்டி வளர்ந்திருக்கு. நாகராஜன் தவமதியில நாகக்கண்ணி பெண் கொடியால் அவர் உன்னுடைய தவமாதுதான் நாள் வாட்டில் முளைத்த மரம் தளவாட்டில் பூச்சோரிய கால்வாட்டில் முளைத்த மரம் தளவாட்டில் பொழித்தொதிர பள்ளி எல்லாம் பாசி பெற்ற ரோமம் எல்லாம் சடைகள் புண்ண நாகராஜன் தவமதில நாகக்கண்ணி தவமதில செடி கொடி மரங்கள் எல்லாம் சீராக முளைத்திருக்க கால் மாட்டில் முளைத்த புள்ளி களமாட்டில் பழுத்துதிர நாகராஜன் தவமதில அவனுடைய சரசதியில இருக்கும் போது நாகராஜன் தவமதில கால் மாட்டில் முளைத்த புள்ளி தளமாட்டில் பூச்சொரிய தளமாட்டில் பூச்சொரிய
வளர்ந்திருக்க கரையாம்பூத்து தன்னதில அவனுடைய சரசதில சில பறவை கூடு கட்டி முட்டையிட காரஞ்செடி சூரஞ்செடி கண்ட மட்டும் முளைத்திருக்க கண்ட மட்டும் முளைத்திருக்க நாகராஜனுடைய தவத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி தவத்தில் அவனுடைய தவமானது காத்தடித்து மணல் குமித்து கரையாம்புட்டு வளர்ந்திருக்கின்றது ஓங்கி வளர்ந்திருக்கின்றது ஓங்கி வளர்ந்த புத்து தவமானது இருக்கின்ற போது நாகராஜன் நாகக்கண்ணி இரண்டு பேரும் பகவானை நினைத்து மனமருந்து ஆண்டவா பகவானை இதுகாலம் இதுவரைக்கும் அனைத்து தான தர்மம் எல்லாம் செய்து வந்தோம் ஏந்தும் குழந்தை இல்லை ஆண்டவா உங்களை நினைத்து பாரதமும் செய்து வருகின்றேன் இந்த பக்தனான நாகக்கண்ணி நாகராஜனுக்கு ஏந்தும் குழந்தை வரம் கொடுத்துடுங்கள் பகவானே என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி மன வருந்தி எப்படி புலம்புகின்றார் ஆண்டவா பகவானே தில்லை தாண்டவா திருநிலகண்டா ரிஷப வாகனா மான்மழுவும் கபாலம் ஏந்தி திரு ருத்ராஜ மாலையும் அணிந்து உசித்தோல் அறையும் கட்டி யானை தோல் புலித்தோலை அறிந்து கொண்டு மான்மழுவும் கரம் பிடித்து ருத்ராஜ மாலை மணிந்து கொண்ட என் ஆண்டவா பரமேஸ்வரா இந்த பாம்பு செய்யும் தவமானது உமக்கு தெரியவில்லை சார் இந்த ஏழை தவமானது ஈஸ்வரா என் கடவுளா ஐய பகவானே அம்மை பார்வதிக்கு மணவாளார் இந்த பாரதவம் செய்கின்றது உமக்கு தெரியவில்லையா ஆண்டவா பகவான என்று நாகராஜன் நாகக்கண்ணி மனம் வருந்தி புலம்புகின்ற வேளையில் ஆண்டவன் பகவான் என்ன நினைக்கின்றார்? ஆதி கைலாசத்தில் இருக்கின்ற காலத்தில் ஆண்டவன் பகவான் அம்மையோடு பார்வதியார் வீட்டிருக்கின்ற நாளில் வீட்டிருக்கின்றார்.
நாகராஜ நாகக்கண்ணியும் பகவானை நினைத்து எப்படி வருகின்றார்? ஆண்டவன் பகவானை நினைத்து மனம் வருந்தி எப்படி படுகின்றார்? ஈஸ்வரடையோனே சம்போ சம்போ சங்கரா ஈஸ்வரனையடையோனே சம்போ சங்கரா ஏழைக்கு வாருமையா ஏழைக்கு வாருமையா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பார்வதிக்கு மணவாளா சம்போ சங்கரா பாரதவம் தெரியலையா பாரதவம் தெரியல சம்போ சங்கரா என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா இறங்கி வரும் பகவானே இறங்கி வரும் பகவானே சம்போ சங்கரா புலம்புவா ஆண்டவனே நாககண்ணீரா நாககண்ணி பெண் கோடியா மணவருந்தி புலம்புவா நாகராஜ மணவருந்தி புலவுகின்ற போது நாகராஜ நாகக்கண்ணி தவமானது. ஆமையா, தவமுறிக்கின்ற நாளில் காலத்தில் ஆண்டவனை நினைத்து 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 அரகரா சிவ சிவ சிவனை என்று சொல்லி நாமத்தை திருநாமத்தை சொல்லி மறக்காமல் ஆமையா 12 வருட காலம் ஒரு மதலை வர வேணுமென்று தவமுறிக்கின்ற நாளில் ஆமையா ஆதி கைலாசத்தில் சின்ன சுவாமியே அம்மை பார்வதியால் ஆண்டவன் வீட்டுக்கின்ற நாளில் ஆண்டவன் பகவான் படியிழக்க செல்ல வேண்டும் என்று நாடி நல்ல தடையெடுத்தான் நாதனவும் படியளந்தான் உனக்கு நல்ல திணையெடுத்தார் உடையவனர் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் அழாக்கு திணையெடுத்தார் அகிலமெல்லாம் படியளந்தார் மறக்க நல்ல திணையெடுத்த திணையெடுத்தார் திணையெடுத்தார் மாநிலமும் படியளந்தார் மாநிலமும் படியளந்தார்
ஆண்டவன் பகவான் 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 கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு முதல் சிசு வரை 84 கோடி ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லாம் படியிழந்து வருகிறேன் என்று வருகிறேன் அம்மா அம்மை பார்வதி இடத்தில் சொல்லிவிட்டு ஆமையா அகில உலகமெல்லாம் படியிழக்க வேண்டும் என்று அகில லோகமெல்லாம் படியிழந்து வந்தார் ஆண்டவன் பகவான். படியிழந்து முடித்து விட்டு பார கைலாசம் வந்த போது ஆண்டவனுக்கு செய்த பாத பணிவிடைகள் எதுவும் நடத்தாமல் அம்மை பார்வதி எப்படி இருக்கின்றாள்? எப்படியா இருக்கின்றாள்? அவ கவுந்ததால குனியாமலே குனியாமலே கவுந்ததல குனியாமல் நீட்டின கால் மடக்காமல் அவுந்த கூந்தல் முடியாமல் பார்வதியாயிருக்கின்றாளே. பகவ வரும் வேளையில பாதபூத நடத்தலையே நடத்த ஒரு பணிவிடையும் செய்யலையே படியிழந்து முடித்து விட்டு பார கைலாசம் வருகின்ற போது அம்மையான பார்வதியாள் என்னையா சொல்லுகின்றாள்? ஆண்டவன் பகவானுக்கு எப்பவும் போல பாத பூஜை பணிவிடையில் நடத்தாமல் கவுந்த தலை ஏறிடாமல் நிமிர்ந்திடாமல் விரித்த கூந்தல் அள்ளி முடியாமலும் அம்மையான பார்வதியானவள் மௌனமாக இருக்கின்றாள். மங்கை கரசியான பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாள் கோலமாக என்ன இருப்பது? என்னம்மா என்ன காரணம்? ஆண்டவன் பகவானுக்கு பாத பூஜை நடத்தவில்லை, இல்லை பணிவிடையும் செய்யவில்லையே அம்மை பார்வதியே. ஆமா என்னம்மா என்ன விவரம் என்று கேட்கின்ற போது என்ன காரணம்? ஆண்டவா பகவானே, என்ன சுவாமி, நானும் அம்மா அகில உலகமெல்லாம் நீங்கள் படியிழந்து வருகின்றீர்கள். வருகின்றேன் அம்மா. என்னை இதுவரைக்கும் ஒன்றாக அழைத்து சென்றீர்களா? கிடையாது. இல்ல அதனாலே என்ன சுவாமி, நான் மகனமாக இருக்கின்றேன். ஆமா, இன்னைக்கு நானும் உங்க கூட வரேன் என்று சொன்னார். ஆமா பார்வதி, என்ன வேண்டாம். ஆமா, நீ வந்த வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ வந்தையானால் என்ன ஐயா, உன் மனசானது பெண் மனது. ஆமா, ஏழைக்கு மணங்கி இறங்கிடுவாள். மனம் இறங்கிடுவோம்மா. ஆண்டவன் பகவான் படைப்பிலே ஆமா ஐயா, கூடியவர் ஆமா, குறைந்தவர் ஏழை பணக்காரன் ஏகுவாக ஆமா பாகுபாடு இல்லாமல் நான் படைத்திருப்பேன். ஆமா ஐயா, கூடு குருடு செவுடு நொண்டி நோக்கா எல்லாம் ஆமா, அதனை கண்டால் என்னோட வந்தையானால் மனம் பொறுக்காதம்மா. பார்வதியே, என்ன சுவாமி, உன்னை மனம் பொறுக்காதம்மா. வேண்டாம் பார்வதியே, என் கூட வர வேண்டாம்மா என்று சொன்னார். சொன்ன போது ஆண்டன் பகவான் சொன்னார், என்னய்யா, அம்மை பார்வதியா கேட்கவில்லை. ஆமா, அவன் எங்க கேப்பா, குடிவாதகாரி இல்ல. ஆமா, உடுக்கார வீட்டம்மா கூட சேர்ந்தவா, கேட்கவில்லை. ஆமா ஐயா, ஆண்டவன் பகவான் வார்த்தையை கேட்டு மறுத்து விட்டு என்ன வந்தாலும் பரவாயில்லை. இல்லை சுவாமி, ஏது வந்தாலும் பரவாயில்லை. ஆமா, நாங்க உன் கூட தான் வருவேன்மா. ஆண்டவன் பகவான் இடத்திலே சொன்னார், அம்மை பார்வதியால் உங்கள் கூட அகில உலகமெல்லாம் படியிழக்க நான் வருகின்றேன் ஐயா என்று சொன்ன போது அம்மை பார்வதியால் ஆண்டவன் பகவானும் சத்தியம் வாங்கி கொண்டு மௌனமாக வர வேண்டும். அம்மை பார்வதி, ஆமா, ஆமா, ஒரு
ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கூடாது கூடாது. பார்வதி, என்ன என்ன? நான் படியிடக்கின்றே சரி. கூட குறைய ஆமா, ஏறக்குறைய படி அளந்திருப்பேன். ஆமா, அதுல என்ன? ஆமா, அவர்களுக்கு இப்படி என் குறைய அளந்திருக்கின்றீர்கள், அப்படி இப்படி சொல்லக்கூடாது. இவர்கள் ஏன் அப்படி கூட அளந்திருக்கின்றீர்கள், இவனை ஏன் அப்படி படிச்சிருக்கேன், அவனை ஏன் அப்படி படிச்சிருக்கேன்னு வாயை திறந்துடக்கூடாது என்று ஆமா கேட்க கூடாது. கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது. பார்வதி, என்ன? அவரவர்கள் ஆமா செய்த தர்மத்துக்கு தகுந்தவாறு அதனை போல ஆண்டவன் சிவபெருமான் படியளப்பேன். படைச்சிருப்பேன். அதனாலே என்ன சுவாமி? அதனாலே பார்வதி, என்ன என்ன நீ மௌனமாக வர வேண்டும். மௌனமாக வர வேண்டும். மங்கை கரசி பார்வதியே என்று சொன்ன போது அவரோ ஆட்டு மன்று சம்மதி அம்மையான ஆட்டு மன்று சம்மதி அம்மையான பார்வதி கொண்டு ஏறுபுறமா ஆண்டவனே ஆதிசக்தி வார்த்தைகளும் ஆதிசக்தி அம்மையர் ஆண்டவரே உமையான பார்வதி அம்மையான ஆட்டு மென்று சம்மதி ஆண்டவனே பகவான் வருவார்த்த பேச மாட்டேன்